திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா 20க்கு 60 அளவுள்ள வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் புதிய வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணி ரொம்ப ராயல் லுக்கில் ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து 5 சீட்டட் கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்வெல்லும் சம்பும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து 400 அடியில் போட்டிருக்காங்க. சம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5க்கு 6 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்கில் வந்து டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து இந்தியன் டைப்பில் ஒரு ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. இந்த அளவில் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும் தாங்க இருக்குது. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கிரானைட் ஸ்டெப்ஸும், இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா வேங்கை மரத்தில் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 100% வாஸ்துபடி தாங்க கட்டியிருக்காங்க. லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க, பெரிய சைஸில். லிவிங் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் 2க்கு 4 சைஸில் வந்து கிளாசி வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்கில் கிஃப்ட் ஐட்டம்ஸு, டெக்கரேட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பார்ட்டிஷன் ஒர்க்கில். கார் பார்க்கிங்கில் பார்த்த மாதிரியே லிவிங் ஹாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே வந்து ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிங் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமு என்ட்ரன்ஸில் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, அதாவது காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃப் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க காங்கிரீட்லேயே. 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு டைரெக்டாக வந்து பாருங்கள், இன்னும் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க. ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது, தார் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது, 20க்கு 60 சைஸில் இருக்குது. இந்த வீட்டோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த சைஸில் வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு மட்டும் தாங்க இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு, அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க, அதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க, அதாவது என்ட்ரன்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆர்ச் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வாஷ் பேசின் கொடுத்து பூஜ் ரூம் செல்ஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம் வைக்கிறதுக்காக, பூஜை ஐட்டம் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஐட்டம் வச்சுக்கலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு என்னென்ன தேவை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா அமினிட்டிஸும் இருக்குங்க. இந்த வீடு டைரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 60 வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது.
ஸ்டார் கேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்ல ஸ்டெப்ஸும் எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோரும் கொடுத்துருக்காங்க. மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.